ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எப்போவுமே எண்ணெய் காய்ச்சும் போது நம்ம வந்து ஒரிஜினல் நாட்டு மரச்செக்கு எண்ணெயில் தான் ஃப்ரெண்ட்ஸ் காய்ச்சணும். சாதாரண அந்த விவிடி பேராஷூட் அந்த எண்ணெய்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. இது ஒரிஜினலாக நமக்கு கிடைக்கும், நல்லாவும் இருக்கும் ரிசல்ட்டு. அந்த மாதிரி தான் இது ஒரு பிராண்டு ஹரினா நாட்டு செக்கு சல்ஃபரற்ற தூய தேங்காய் எண்ணெய் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இதை நான் எப்படி காய்ச்சறது அப்படின்றத பற்றி காட்ட போகிறேன். இதுக்கு தேவையான மற்ற 21 பொருட்களையும் நான் இப்போ உங்களுக்கு காட்ட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள். நமக்கு எப்படி வேணாலும் இலைங்களை நம்ம சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நான் 1 லிட்டரில் காய்ச்ச போகிறேன். ஸோ அதனால் கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு செம்பருத்தி, அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு ஆலோவேரா, அதுக்கப்புறம் மஞ்சள் கரிசலாங்கண்ணி, அதுக்கப்புறம் ஒரு கை நம்ம இப்படி பிடிக்கிற அளவுக்கு ஒரு கைப்பிடி அளவு மருதாணி, அதுக்கப்புறம் இது வந்து பிரம்மி இலைன்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து கீரைக்காரங்க கிட்ட கேட்டிங்கன்னா இந்த இலை கிடைக்கும். இது சும்மா கொஞ்சம் போதும். அப்புறம் சின்ன வெங்காயம், இதுவும் வந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கணும். அப்புறம் ஊற வச்ச பாதாம் ஒரு 10 பீஸ் போதும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பூண்டு, மிளகு, இஞ்சி, இது கொஞ்சம். இதெல்லாம் வந்து நம்ம எதுக்காக சேர்க்குறோன்னு பார்த்திங்கன்னா, நம்ம தலையில் வந்து ஏதாவது எப்படி சொல்கிறது, கோல்டு எதுவுமே தலையில் நம்ம அந்த கோல்டான எண்ணெய் அப்ளை பண்ணுறதுனால சளி பிடிக்கக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த மிளகு வந்து நம்ம ஆட் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து ஊற வச்ச வெந்தயம், இந்த முளை கட்டினது, இதுவும் வந்து ஒரு கைப்பிடி அளவு நம்ம எடுத்துக்கணும். நல்லா வளர்ந்துருக்கு பாருங்கள். அப்புறம் கருவேப்பிலை வந்து ஒரு 2 கைப்பிடி அளவு எடுத்துக்கலாம். இதில் முக்கியமாக என்ன நமக்கு நிறைய தேவைன்னா கருவேப்பிலை, மருதாணி, செம்பருத்தி இலை, இந்த 3மே வந்து எல்லாத்தையும் விட கொஞ்சம் அதிகமாகவே நம்ம எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து செம்பருத்தி பூ கொஞ்சம் காய வச்சு எடுத்துக்கணும். நெல்லிக்காய் ஒரு 4, அதுக்கப்புறம் வேப்பிலை ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கொத்து வேப்பிலை. இதோட பேர் வந்து கீழா நெல்லி, இதுவும் ஒரு கைப்பிடி அளவு நம்ம எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் நம்ம எண்ணெயில் போட்டு காய்ச்சினா நல்லாயிருக்கும். தலையில் வந்து பேனு அந்த மாதிரி பிரச்சனைலாம் வராது ஃப்ரெண்ட்ஸ். தலையில் ஏதாவது பூச்சிக்கடி அந்த மாதிரி இருக்கிறனால கூட நிறைய பேருக்கு முடி கொட்டும், அது எல்லாமே சரியாயிரும். அதுக்கப்புறம் துளசி இலை ஒரு கைப்பிடி அளவு, அப்புறமா கருஞ்சீரகம் ஃப்ரெண்ட்ஸ், இதுவும் ரொம்ப முக்கியம். கருஞ்சீரகம், அப்புறம் எலுமிச்சப்பழ தோல் கொஞ்சம் காய வச்சு எடுத்துக்கணும். இதோட மாதுளை பழத்தோல் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து பச்சை கற்பூரம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எண்ணெய் காய்ச்சும் போது கொஞ்சம் ஒரு நல்ல வாசனைக்காக இது ஒரே ஒரு துண்டு மட்டும் எடுத்து நம்ம போட்டுக்கணும். இந்த டப்பா வந்து 10 ரூபாய் தான் நினைக்கிறேன். இதை நீங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் யூஸ் பண்ணுற எல்லா இன்க்ரீடியன்ஸும் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். இப்போ இதை எல்லாத்தையும் வந்து நம்ம மிக்சியில் போட்டு, இப்போ நான் சொன்ன எல்லாமே ஒரு கைப்பிடி அளவு எல்லாத்தையும் எடுத்து மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு நம்ம எண்ணெயில் போட்டு காய்ச்ச போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி பச்சையாக எடுத்து நம்ம அரைச்சி தேவையான அளவு நம்ம யூஸ் பண்ணிவிட்டு மீந்துருச்சுன்னா அதை அப்படியே நம்ம வந்து வெயிலில் காய வச்சுட்டு எப்போல்லாம் நமக்கு எண்ணெய் காய்ச்ச தேவைப்படுதோ அப்போல்லாம் எடுத்து அந்த எண்ணெயை சூடு பண்ணி இதை கொஞ்சம் போட்டு அடுத்த நாள் யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க நம்ம இதை எப்படி எல்லாத்தையும் போட்டு அரைக்கிறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். செம்பருத்தி இலை, இப்போது மருதாணி ஒரு கைப்பிடி அளவு, இப்போது ஆலோவேரா, மிளகு, இஞ்சி, பூண்டு,
சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு, பாதாம் இதுவும் ஒரு கைப்பிடி அளவு, செம்பருத்தி பூ நம்ம ஃப்ரெஷ்ஷாகவும் எடுத்துக்கலாம், காய வச்சு எடுத்துக்கலாம், கருஞ்சீரகம், துளசி, கீழாநெல்லி, ஒரு கைப்பிடி அளவு வேப்பிலை ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வெந்தயம் முளை கட்டினது, இதை அப்படியே போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கருவேப்பிலை ஃப்ரெண்ட்ஸ், கருவேப்பிலை எப்போவுமே நிறைய எடுத்துக்கணும், கருவேப்பிலை மருதாணிலாம் நிறைய எடுத்துக்கணும். எலுமிச்சைத்தூள், அப்புறம் நெல்லிக்காய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கட் பண்ணி இந்த விதை எடுத்துடலாம். நெல்லிக்காவை கட் பண்ணி போட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இந்த பிரம்மி இலைன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அதை போடணும். வாங்க, எல்லாத்தையும் போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா அரைஞ்சிச்சு, நல்லா பார்த்தீங்களா நைஸாக அரைஞ்சிருச்சு. இதை எப்படி எண்ணெயில் போட்டு காய்ச்சறதுன்னு காட்டுறேன் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எப்போவுமே எண்ணெய் காய்ச்சும் போது இந்த மாதிரி ஒரு இரும்பு கடாய் எடுத்துகிட்டு அதில் நீங்கள் எண்ணெய் ஊற்றி காய்ச்சினீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். மற்ற எந்த பாத்திரம் நீங்கள் யூஸ் பண்ணாலும் அது எண்ணெய் கொதிக்கும் போது ரொம்ப தெளிக்கும். ஸோ இரும்பு கடாயினும் போது அந்தளவுக்கு இதுவாகாது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வந்து வச்சுருக்கேன். இப்போ இந்த கடாய் சூடானதும் நம்ம வந்து இதில் இந்த பியூரான தேங்காய் எண்ணெயை ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் பாருங்கள். கடாய் சூடாயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த டைமில் இந்த எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா கொஞ்சம் சூடாகணும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு எண்ணெய் சூடாகும்போது இந்த மாதிரி பார்த்திங்கன்னா மேலே கொஞ்சம் இந்த மாதிரி நுர வர மாதிரி இருக்கும். இதுதான் வந்து நமக்கு எண்ணெய் சூடாயிருச்சு அப்படின்றதுக்கான சரியான பதம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இதில் நம்ம அந்த அரைச்சி வச்சுருக்க இந்த இதை ஒரு கரண்டி அளவு போட்டால் போதும். நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நல்லா எண்ணெய் கொதிக்குது. இந்த டைமில் இதை எடுத்து போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். எப்போவுமே இந்த பேக்கை நம்ம போடும்போது கொஞ்சம் பொறுமையாக தான் போடணும். ஏன்னா எண்ணெய் சூடாக இருக்கிறதுனால நம்ம மேலே தெளிக்கும். ஸோ கொஞ்சம் பொறுமையாக தான் நம்ம போடணும். பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு பொறுமையாக போடணும் ஃப்ரெண்ட்ஸ். பொறுமையாக தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணணும் நம்ம. பார்த்திங்கன்னா அந்த பேக்கோடையே கலந்து அந்த எண்ணெயும் இப்படி மிக்ஸ் ஆகுது. நம்ம தூரமாக இருந்தெல்லாம் போடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அப்படி போட்டிங்கன்னா நம்ம மேலே தெளிக்கும். கொஞ்சம் நம்ம இதை வந்து பொறுமையாக தான் நம்ம வந்து பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து இப்போது நம்ம எவ்வளோ நேரம் கொதிக்க வைக்க போகிறோன்னா ஒரு 20லேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் இதை நம்ம பொறுமையாக சிம்மில் வச்சு கொதிக்க வச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ். கொதித்ததுக்கப்புறம் நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஒரு 30 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மீந்துருச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு வாழை இலையில் போட்டு நல்லா காய வச்சிடணும். வேறு எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து ஒரு 5 லிட்டர் எண்ணெய்க்கு தேவையான அளவு வந்து சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். மீதியை நம்ம வந்து நல்லா வெயிலில் காய வைக்கிறதுக்காக ஒரு தட்டில் ஒரு வாழை இலை போட்டு நல்லா இந்த மாதிரி வெயிலில் காய வச்சு இது வந்து ஒரு 6 மாதத்துக்கு மேலே கூட நமக்கு கெட்டு போகாமல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எண்ணெய் காய்ச்சும் போதெல்லாம் இது வந்து கொஞ்சம் கொஞ்சம் நம்ம எப்படி வத்தல் காய வச்சுட்டு எடுத்து எண்ணெயில் போட்டு வறுத்து எடுத்துக்கிறோமோ அந்த மாதிரி இதை வந்து இந்த எண்ணெயில் கொதிக்கிற எண்ணெயில் போட்டு நம்ம எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லாயிருக்கும். வெயிலில் காய வச்சிடலாம்.
ஸ்டார்ட் பண்ணவா? ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா வெயில் இருக்கிற இடத்துல நம்ம வந்து ஒரு வாழை இலையில் வச்சு நல்லா காய வச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 20 நிமிஷம் ஆயிடுச்சு. 20 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் அந்த எண்ணெயோட கலர் கொஞ்சம் மாறி இருக்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நம்ம உடனேலாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு நாள் இல்லைன்னா 2 நாள் கூட நம்ம இந்த எண்ணெயோடையே வச்சு ஊற வச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா அந்த கலர் தெரியுது பாருங்கள். நல்லா ஊறினதுக்கப்புறம் இன்னும் ஒரு நல்ல கலரு, நல்லா டார்க் கலருக்கு வந்துடும் உங்களுக்கு. கருப்பு தெரியுது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் சொன்ன மாதிரி ஃபைனலாக வந்து நான் இந்த கற்பூரம் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த பச்சை கற்பூரம் ஒரே ஒரு பீஸு. இது எதுக்காக போடுறோன்னா எண்ணெயோட ஸ்மெல் கொஞ்சம் நல்லாயிருக்கும்.